சீல் அசெம்பிளியின் போது கிளவுஸ் பயன்படுத்தவும். சீல் அசெம்பிளிக்கு முன் பம்ப் ஹவுசிங்கை ஏர் கிளீனிங் முறையில் சுத்தம் செய்யவும். கார்பன் மற்றும் செராமிக்கின் லேப்பிங் பக்கங்கள் எதிலும் படாதபடி வைக்கவும். வீடியோவில் காட்டியுள்ளபடி வைக்க வேண்டும். கார்பன் மற்றும் செராமிக்கின் லேப்பிங் பக்கங்கள் எதிலும் படக்கூடாது. சீட் கப்பின் மீது சோப்பு நீரை தடவவும். சோப்பு நீர் செராமிக்கின் மீது படக்கூடாது. ரப்பர் மற்றும் செராமிக்கின் மீது கிரீஸ் தடவக்கூடாது. ஷாஃப்ட் வழியாக பம்ப் ஹவுசிங்கில் சீட் கப்பை நைலான் புஷ் கொண்டு இன்சர்ட் செய்யவும். ரோட்டரி கிட் ஐடியில் ரப்பர் பகுதியில் மட்டும் சோப்பு நீரை தடவவும். ரப்பர் மற்றும் எந்த ஒரு பகுதியின் மீதும் கிரீஸ் தடவக்கூடாது. ஷாஃப்ட் வழியாக ரோட்டரி கிட்டை நைலான் புஷ் கொண்டு கார்பனின் லேப்பிங் சைடு செராமிக்கின் லேப்பிங் சைடு மீது சரியாக உட்காரும்படி இன்சர்ட் செய்யவும். சீல் அசெம்பிளியின் போது இரும்பு புஷ் மற்றும் இரும்பு சுத்தியலை பயன்படுத்தக்கூடாது. சீட் கப் அசெம்பிளிக்கு பிறகு வீடியோவில் உள்ளவாறு சீட் கப் இருக்க வேண்டும். உற்பத்தியாளர் பரிந்துரைத்த கம்ப்ரஷன் சைஸிற்கு சீல் கம்ப்ரஸ் ஆகி இருக்க வேண்டும். மெக்கானிக்கல் சீல் தேர்வு செய்வது பற்றி தெளிவு தேவைப்பட்டால் ஷாஃப்ட் சைஸ், ஹவுசிங் சைஸ், கம்ப்ரஷன் சைஸ் போன்ற தகவல்கள் தேவைப்பட்டால் உற்பத்தியாளரை அணுகவும்.